exercise 6.4 sum number 3. Sum number 3 வந்து important. Find the points where the straight line passes through 674 and 849 cuts the xz plane and yz planes. அதாவது xz plane yz planeனா என்ன? இப்போ ஏதாவது ஒரு கார்னர் எடுத்துக்கோம். இப்போ இந்த கீழே இருக்கிற நம்பளை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பக்கம் x ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் y ஆக்சிஸ், நேர் மேலே வந்து z ஆக்சிஸ். இப்போது கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு இல்லையா, இதில் x ஆக்சிஸ் வருது, y ஆக்சிஸ் வருது. அப்போ இந்த கிரவுண்ட் இந்த ஃப்ளோர் வந்து xy பிளேன். அதே மாதிரி இந்த இடத்துல z ஆக்சிஸ் இருக்குது, இங்கே x ஆக்சிஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டும் லை ஆகிற இந்த சுவர் இதுதான் வந்து என்ன பிளேன் அப்படின்னு கேட்டால் xz பிளேன். இப்போ எனக்கு பின்னாடி இது வந்து z ஆக்சிஸ், கீழே y ஆக்சிஸ். அப்போ இந்த பிளேனில் இந்த ரெண்டு ஆக்சிஸ் இருக்கனால இந்த பிளேனுக்கு பேர் yz பிளேன். இப்போ கீழே நான் வந்து எந்த ஃப்ளோரில் நிற்கிறேனோ அதில் x ஆக்சிஸ் இருக்குது, y ஆக்சிஸ் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் xy பிளேன். அந்த xy பிளேனில் ஜெட்டோட வேல்யூ எவ்வளோன்னா 0. அதாவது z ஆக்சிஸ் அங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 0 0, அதான ஆரிஜின். ஸோ கரெக்டாக இந்த 3 பிளேன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். அப்போ அந்த xz பிளேனோட ஈக்குவேஷன் y = 0, xy பிளேனோட ஈக்குவேஷன் z = 0, yz பிளேனோட ஈக்குவேஷன் வந்து x = 0. எது மிஸ் ஆகுதோ அது =0, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 வழியாகவும் போகிற லைனுக்கும் xz பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன, இது முக்கியமான சம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸுக்கு ஏபின்னு பேர் கொடு. அப்போ இதுலேருந்து நம்ம ஏ வெக்டர் எழுதிடலாம். ஸ்மால் ஏ வெக்டர்னா 6i + 7j + 4k, அதே மாதிரி 8i + 4j + 9k அப்படின்னு நம்ம எழுதிடலாம். நம்ம இதில் கார்ட்டீசியன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது பெட்டர். அதனால் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம 3 விதமாக லைன்ஸ் எழுதுவோம். ஒன்று வெக்டர் ஃபார்ம் வித் பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் சமன்பாடு எழுதுறது நல்லது. அதனால் அந்த லைனோட ஈக்குவேஷன் இதுதான். இதில் மேலே வந்து என்ன செய்யணும், ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மொதல் பாயிண்ட்டை x1 y1 z1 வச்சு இங்கே சைனை மாற்றி எழுதிக்கணும். கீழே என்ன செய்யணும்னா இந்த x2 - x1 y2 - y1 z2 - z1. ஆக்சுவலாக இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் ஏபி வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஏபி வெக்டர்னால் அதானே அதுக்கு பேரலல். ஏபி வெக்டர்னால் ஓபி - ஓஏ. செகண்ட் பாயிண்ட்டை முதல்ல எழுதிக்கங்க, அடுத்த பாயிண்ட்டை கீழே குறி மாற்றி எழுதி அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சி ஒன்றா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் இந்த எல் வித் எக்ஸட் பிளேன் எனக்கு வேணும். அப்போது எக்ஸட் பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்ட்டு எழுதணும். இதனுடைய எக்ஸட் பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் y = 0. கரெக்டாக? இப்போ நம்ம இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் y = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாமா, நம்பர் 1. ஸோ y = 0 implies நம்பர் 1 will become, அதாவது இஃப் ஒன்றுமே தேவையில்லை, டைரெக்டாக போடலாம். ஸோ நவ் x - 6/2 = இதுக்கு 0 போட்டிங்கன்னா 0 - 7/-3 = z - 4/5 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நம்பர் தான் வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x - 6/2 = 0 எடுத்துடலாம். இந்த மைனஸை கட் பண்ணிட்டீங்கன்னா 7/3 = z - 4/5. 3 ஃப்ராக்ஷன்ஸுமே ஈக்குவல் தான், அதனால் 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது x - 6/2 = இந்த நம்பர். அதே மாதிரி அடுத்தது இந்த z - 4/5 = இந்த 7/3. அதே தான், z முன்னாடி வரட்டும்னா இது மாதிரி இருக்கேன். இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 3x - 16, இதை குறுக்கு பெருக்கல் போட்டால் 14. அப்போ 3x = இந்த 18 ஆண்டு போச்சுன்னா 14 + 18 எவ்வளோன்னு கேட்டால் 32. அப்போ 3xங்கிறது 32 அப்படின்னு சொன்னால் உன்னோட x எவ்வளோன்னு கேட்டால் 32/3. ஓகே, பெருக்கல் கரெக்டாக 3x - 18 = 14. கரெக்ட். அதில் போனால் 32 கரெக்டாகல ஒரு ஃப்ராக்ஷன் ஆகும். இதையும் க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா 3z - 12 = 35. அப்போ 3z = இந்த -12 அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 47.
therefore z is equal to 47/3 அப்படின்னு. இப்போ நமக்கு மீட்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னு கேட்டால், therefore meeting point with xz plane. முதல்ல x coordinate, y coordinate, அப்புறம் z coordinate எழுதணும். நமக்கு x coordinate வந்து 32/3. ஸோ 32/3. y coordinate 0 தானே, நம்ம அது போல தானே செஞ்சோம். z coordinate வந்து 47/3. ஸோ இதே மாடலில் நம்ம என்ன செய்யலாம், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எல் வித் yz பிளேனும் நம்ம செஞ்சிடலாம். yz பிளேன் அப்படின்னா என்ன அர்த்தம், x is equal to 0. ஸோ yz பிளேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு x is equal to 0. ஸோ அந்த நம்பர் 1 ஈக்குவேஷன் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் எக்ஸுக்கு 0 போடணும். இப்போ 0 - 6/2 is equal to y - 7/-3 is equal to z - 4/5. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரெண்டாக பிரித்து செய்யலாம். இது மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா -3. ஸோ y - 7/-3 is equal to z - 4/5. ரெண்டாக பிரிச்சுப்போம். ஸோ -3 is equal to y - 7/-3. அதே -3 is equal to z - 4/5. ஆர்டினரி கால்குலேஷன் க்ராஸ் பண்ணிங்கன்னா 9. இது வந்து y - 7. ஸோ y is equal to இங்கே வந்தால் ப்ளஸ் ஆயிரும், 16 ஆயிரும். இதை கிராஸ் பண்ணால் -15 equal to z - 4. இந்த -4 இங்கே வந்தால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ -11z. therefore the meeting point is x 0. ஆமாம். அடுத்து y வந்து 16, அடுத்து -11. ஸோ வெரி சிம்பிள். இதில் முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் அதாவது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்லா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உனக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.